மாதிரி பார்க்கறதுக்கே இரிட்டேட்டா இருக்கேன்னா இருந்து சொல்றேன். சத்தியமா இந்தியாவில் இருக்க மாட்டேன். சரி, என்ன கண்டென்ட் எதனா கேட்டாலே டென்ஷன் ஆகுற. ஆக்சுவலா நான் பேச போறது வந்து ஒரு சீரியஸான ஒரு டாபிக். ஓகே, இந்த இந்தியாவில் இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. சீரியஸா நம்மளோட லீடர்ஸ் அங்க பேசுறது, இவங்க கொடுக்குற அந்த கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் ரூல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி. இதுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கிரைம் டிஸ்கஷன்ல அந்த அபியூஸ் ஆன பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லுது, இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, செக்ஸுவலாக அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணுகிட்ட அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீ அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருந்த, நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த. அடுத்த பொண்ணு அந்த மாதிரி ஆச்சுன்னா அந்த பொண்ணு போய் ஏன்னா ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸர் கிட்ட மாதிரி கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி நிறைய விக்டிம்ஸ் இருக்காங்க. விக்டிம்ஸ்னா என்ன, பாதிக்கப்பட்டவங்க. அதுக்கு அடுத்து போயிட்டு அவங்க அடுத்த ஸ்டெப்பை போக முடியாது. போகாததுனால என்ன ஆகும், கிரைம் ரேட் ஏறிட்டே தான் போகும். அது ஒன்று. அண்ட் தென் அதுக்கப்புறம் ஒரு ஒன்று நோட் பண்ணேன். ஒரு சீரியஸாக ஒரு கிரைம் பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை ரொம்ப கேஷுவாலிட்டியாக எடுத்துக்கிறீங்க. எல்லா ஹெட் லெவலில் இருக்கவனும் ரொம்ப கேஷுவாலிட்டியாக எடுத்துக்கிறீங்க. சிரிக்கிறது, இந்த நெக்கலாக அதை பற்றி ஒரு மாதிரியாக பிகேவ் பண்ணுறது, என்ன நினச்சிட்டு இருக்கீங்களா? அது ரொம்ப ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே இரிட்டேட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துருக்கீங்க, யூ ஆர் பவர்ஃபுல் பீப்புள்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா அந்த வேர்டு அவ்வளோ பவர். நீ நக்கலாக பேசி பிஹேவ் பண்ணனா அதை பண்ணுறவனுக்கும் அந்த ஒரு ஆட்டிடியூடு தானே வரும். எப்படி உனக்கு அந்த மாதிரி பேச தோணுது? ஒரு பெரிய பார்லிமெண்ட்டில் இது மாதிரி ஆச்சு, இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னும் போது ரெண்டு பேர் என்ன சொல்கிறான், ஒருத்தன் அது மாதிரி ஆச்சுன்னா அந்த பொண்ணை என்ஜாய் பண்ண சொல்லுங்க, இன்னும் கொச்சையாக சொல்லாத, அதுக்கு என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கு அவனோட தலைமையும் சிரிக்கிறான், இவனும் சிரிக்கிறான், பார்லிமெண்ட்டே சிரிச்சுது. உண்மையாக ஃப்யூச்சரில் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்ததுன்னா ஒரு இந்தியனாக இருந்து சொல்கிறேன், சத்தியமாக இந்தியாவில் இருக்க மாட்டேன். உமன் சேஃப்டி பற்றி ஒரு இடத்துல பேசியிருக்காங்க, அந்த இடத்துல சிரிக்கிறானுங்க. There is a saying, when rape is inevitable, lie down and enjoy it. சிரிக்கிறானுங்க. நக்கலா சிரிக்கும் போது எங்கடா போவோம் நாங்களாம் எங்கே போவோம்? எங்கே போய் யாருக்கிட்ட நின்று எப்படி பேசி எப்படி ஜட்மெண்டல் வாங்குவோம்? இப்போ ரீசெண்டாக அவன் வந்தது என்ன வந்தது, அவன் வந்து 100% பண்ணாதான் அது ரேப்பு, பண்ணலன்னும் போது அது ரேப்பு வந்து ட்ரை பண்ணானா. உங்கள் வீட்டில் இருக்கிறவனே எவனா எதனா நீ யோசிச்சு பாரு, எப்படா மனசாட்சி இல்லாமல் அப்படி ஒன்று. இது வந்து சட்டமாக எழுதியிருக்காங்க, சத்தீஸ்கரில் சொல்லியிருக்காண்டா ஒருத்தன். படித்தவங்க டாக்டருக்கு டிகிரி கேட்குற, எல்லாத்துக்கும் டிகிரி கேட்குற, இதுக்கு டிகிரி கேள்றா, படிப்பறிவு இருக்கணும்டா உனக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்கப்புறம் ஒரு இலக்காரமான ஒரு விஷயம், ஏன்னா ஒன்று சொல்ல வந்தாங்க, இது வந்தோ ஏன்னா ஒரு பேண்டமிக் இருக்குன்னு, அதை பற்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெப்த்தாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணி சொல்லணும். அதெல்லாம் சரியாயிடும். என்ன ஓரலாக பேசுறதுக்கு நான் குந்தா பேசிட்டு போவேன், எல்லாரும் தான் பேசுவோம். ஒரு பவரில் இருக்கிறல்ல, சும்மா எல்லாம் கண்ட்ரோலில், என்ன கண்ட்ரோலில் இருந்தால் ஏன்டா அவங்ககிட்ட வந்து சொல்ல போகிறோம். லாஸ்ட் ஒன்று, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பார்லிமெண்ட்லேயோ இல்லை ஒரு பேட்டி பிரச்சாரத்துலேயோ பேசும்போது உனக்கு கீழே 300 பேர் இருக்காங்க, உனக்கு கீழே ஒரு ஸ்டேட் இருக்குது, உனக்கு கீழே ஒரு கவர்மெண்ட் இருக்குது அப்படின்றத யோசித்து எந்த வார்த்தையாக இருந்தாலும் பேசணும். நீ பேசுகிற ஒரு வார்த்தையும் ஆணி அடித்த மாதிரி எல்லா தலையிலையும் இறங்கும். ஸோ பார்த்து ஒரு வார்த்தையும் பேசணும். உன்னோட வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல். அதனால தான் நம்பி உனக்கு ஓட்லாம் கொடுக்குறாங்க.